பக்கத்துல இருக்கவங்களை பார்த்து சொல்லுங்க, சந்தோஷமா இருங்க, சந்தோஷமா இருங்க. ஹல்லேலூயா. தேவன் நமக்கு சாத்தானுக்கு ஒரு தந்திரம் உண்டு. நம்மளை துக்கப்படுத்துறதும் அழ வைக்கிறதும் தான். நம்ம அழுறத பார்க்கும்போது அவனுக்கு பயங்கர சந்தோஷமா இருக்கும். ஆனா நம்ம சந்தோஷமா இருக்கிறத பார்க்கும்போது அவனுக்கு பயங்கர துக்கமா இருக்கும். நம்ம அவனை துக்கத்தான் படுத்தணுமே தவிர அவனை சந்தோஷப்படுத்த கூடாது. சந்தோஷப்படுத்தணும்னு விரும்புறவங்க மட்டும் 2 கையை வைத்து ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. ஆசீர்வதிப்பாராக. ஆவியானவர் இந்த நாள் நம்மோடு கூட கர்த்தர் பேசுவாராக. ஆமென். பிலிப்பியர் 3வது அதிகாரத்துக்கு நேராக நம்முடைய சிந்தனைகளை நாம் திருப்பலாம். கடந்த வாரத்துல நாம் தியானித்துக் கொண்டிருக்கிறோம், ஆயத்தப்படு. ஆமென். இந்த காரியங்களை நாம் தியானித்துக் கொண்டிருக்கும் போது கடந்த வாரத்துல ஆவியானவர் என்னோடு கூட பேசின ஒரு சம்பவம், அப்போஸ்தலனாகிய பவுல் கிறிஸ்துவை ஆதாயப்படுத்துவதற்காக அவன் செய்த சில காரியங்கள், ஆமென், சில கர்த்தருக்காக விட்ட அனுபவங்கள் என்ன என்பதை குறித்து நாம் இன்னைக்கு தியானிக்க கர்த்தர் நமக்கு கிருபை தருவாராக. ஆமென். இன்னையோட இந்த மெசேஜ் முடியாது, ஒரே ஒரு பாட்டு மட்டும் நம்ம இன்னைக்கு தியானிக்க கர்த்தர் நம்மை பலப்படுத்துவாராக. ஆமென். எடுத்துக்கொள்ளலாம். 3வது பிலிப்பியர் 3வது அதிகாரம் அதனுடைய முதல் வசனத்தை எடுத்தவங்க முதல் 2 வசனங்களை வாசிக்க பார்க்கலாம். மேலும் என் சகோதரரே, கர்த்தருக்குள் சந்தோஷப்படுங்கள். எழுதினவைகளையே எழுதுவது எனக்கு வருத்தம் அல்ல, அது உங்களுக்கு நலமாயிருக்கும். நாய்களுக்கு எச்சரிக்கையாயிருங்கள், பொல்லாத வேலையாட்களுக்கு எச்சரிக்கையாயிருங்கள். அடுத்த வசனம், ஏனெனில் மாம்சத்தின் மேல் நம்பிக்கையாயிராமல் ஆவியினாலே தேவனுக்கு ஆராதனை செய்து கிறிஸ்து இயேசுவுக்குள் மேன்மை பாராட்டுகிற நாமே விருத்த சேதனம் உள்ளவர்கள். 3வது வசனத்தை எல்லாம் சேர்ந்து வாசிக்கலாமே. ஏனெனில் மாம்சத்தின் மேல் நம்பிக்கையாயிராமல் ஆவியினாலே தேவனுக்கு ஆராதனை செய்து கிறிஸ்து இயேசுவுக்குள் மேன்மை பாராட்டுகிற நாமே விருத்த சேதனம் உள்ளவர்கள். ஆமென். மாம்சத்தை நம்பி ஒருவர் தன்னுடைய வாழ்க்கையை கெடுத்து விடாமல் ஆவியின்படி ஆராதனை செய்கிற தேவனுடைய பிள்ளையுடைய வாழ்க்கையில ஏற்படுகிற சில மாற்றங்கள். ஆமென். அப்ப அப்போஸ்தலனாகிய பவுலுடைய வாழ்க்கையில ஏற்பட்ட ஒரு சில மாற்றங்களை குறித்து இந்த இடத்துல அவர் தெளிவுபடுத்தி இருக்கிறதை நம்ம இந்த இடத்துல பார்க்க முடியும். ஆமென். கொஞ்சம் கவனமா கவனித்துக் கொள்ளுங்க. ஆமென். கிறிஸ்துவுக்காக அவர் சில காரியங்களை ஆமென் நஷ்டம் என்று எண்ணுகிறார். அதுல ஒரு சில காரியங்கள் அப்படின்னு சொல்றதை காட்டிலும் எல்லாவற்றையும், ஆமென், இந்த வார்த்தை அப்படி இருக்குதா, எல்லாவற்றையும் நஷ்டம் என்று நான் எண்ணுகிறேன் அப்படின்னு சொல்றாரு. ஆமென். நஷ்டம் என்று எண்ணுகிற அனுபவங்கள் சாதாரணமான காரியம் அல்ல. நல்லா புரிந்து கொள்ளுங்க. தேவ சமூகத்துல தேவனுக்காக தன்னை ஆயத்தமாக்கி கொள்ளும் போது, தன்னை ப்ரிப்பேர் பண்ணி கொள்ளும் போது, இன்னும் சொல்ல போனா கிறிஸ்துவை தனக்குள்ளால கொண்டு வர்றதுக்கு முன்னால அவனுடைய வாழ்க்கை ஒரு துன்மார்க்கமான வாழ்க்கையா இருந்தாலும் அவன் ரட்சிக்கப்பட்ட பின்பு, தேவன் அவனை சந்தித்த பின்பு அவனுடைய வாழ்க்கையில ஏற்பட்ட ஒரு மாற்றத்தை இந்த இடத்துல அவர் வெளிப்படுத்துகிறார். ஆமென். அதுக்கு முன்னால் அவன் எப்படி இருந்தான் பாருங்க. அவர் வாயினால அவரை ஒரே ஒரு வார்த்தையினால் அவர் சொல்லுகிறார் பாருங்க. 5வது வசனத்தை வாசிக்க பார்க்கலாம். நான் 8ஆம் நாளில் அவர் என்ன சொல்றான்னா, நான் ஒரு சாதாரணமான மனுஷன் அல்ல, நான் விருத்த சேதனம் உள்ளவன். ஆமென். யாரு? நான் விருத்த சேதனம் உள்ளவன். ஒரு முறை கூட எல்லாரும் சேர்ந்து சொல்லுங்க பார்க்கலாம். நான் விருத்த சேதனம் உள்ள, சின்ன வயசுல இருந்தே நான் விருத்த சேதனம் உள்ளவன். ஆமென். இந்த வார்த்தை சாதாரணமானதல்ல. நான் சின்ன வயசுல இருந்தே 8ஆம் நாளிலிருந்தே நான் விருத்த சேதனம் உள்ளவன். அப்படின்னா நான் வேறு பிரிக்கப்பட்டவன். ஆமென். நான் பிரித்தெடுக்கப்பட்டவன். யூதர்களில கர்த்தருக்காக தன்னை வேறு பிரித்து கொண்டவன் என்ற ஒரு வார்த்தையை இந்த இடத்துல முக்கியப்படுத்துகிறார். ஆமென். அப்ப 8ஆம் நாளில் விருத்த சேதனம் பண்ணப்பட்டவன். 2வது அதுல சொல்லப்பட்டிருக்கு, நான் இஸ்ரவேல் வம்சத்தான். ஆமென். அவருடைய பெருமையினுடைய 2வது பெருமை என்ன அப்படின்னா, நான் இஸ்ரவேல் வம்சத்தான், தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஒரு கூட்டம், தேவனால் அழைக்கப்பட்ட ஒரு கூட்டம், தேவனுடைய சன்னதியில் நான் இருக்கிற ஒரு கூட்டம். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. அப்போ அவனுடைய மனதில் ஏற்பட்டிருக்கிற
உண்மையான ஒரு மேன்மை அப்படின்னு சொல்லும்போது முதல்ல அவன் விருத்த சேதனம் பண்ணப்பட்டவன். இரண்டாவது சொல்லும்போது அவன் சொல்ல நான் இஸ்ரவேல் வம்சத்தான். ஆமென். மூன்றாவது அவன் சொல்லும்போது என்ன சொல்றான்னா நான் பென்யமீன் கோத்திரத்தான். ஆமென். தேவனால் அங்கீகரிக்கப்பட்ட ஒரு கோத்திரத்துல ஒரு கோத்திரம் தான் பென்யமீன் கோத்திரம். ஆமென். அப்ப பென்யமீன் கோத்திரத்தான் முதல் அரசன். ஆமென். அவன் ஆட்சி செய்யும் போதே தேவன் அவன் தெரிந்தெடுக்கும் போதே பென்யமீன் கோத்திரத்திலிருந்து தான் தேவன் அவனை தெரிந்தெடுக்கிறார். ஆமென். அப்ப பென்யமீன் கோத்திரத்தான் என்று சொல்கிறதுல அவன் ஒரு பெருமையாக அவன் நினைத்துக் கொள்கிறான். நான்காவது அவன் சொல்லும் போது என்ன சொல்றான் பாருங்க, எபிரேயர் பிறந்த எபிரேயன். ஆமென். எபிரேயர்களுக்கு தேவன் எல்லா காரியங்களிலும் எப்படி இருந்தார்னா அனுகூலமாக இருந்தார். ஆமென். எகிப்து தேசத்துல நீங்க எபிரேயர்கள் இருக்கும் போது ஆமென் எகிப்தியருக்கு வந்த வாதைகள் ஒன்று யாருக்கு வரல, எபிரேயர்களுக்கு வரல. அப்படிப்பட்ட ஒரு நல்ல ஒரு பாதுகாப்பை பெற்ற ஒரு தேவனுடைய பிள்ளைகள். அதனாலதான் அவன் சொல்றான் எபிரேயரில் பிறந்த எபிரேயன். அடுத்து என்ன சொல்றார் பாருங்க, நியாய பிரமாணத்தின்படி நான் பரிசேயன். ஹல்லேலூயா. என்ன நமக்குள்ள ஒரு பெருமை இருக்கும்ல, தெரியுமா? ஆமென். நான் ஆதியிலிருந்தே கிறிஸ்தவன் அப்படி சொல்லுவோம்ல. நான் அப்பா அம்மா எல்லாருமே எங்க அடிக்கடி சொல்லுவேன், அப்பா அம்மா ஊழியத்துல இருந்தாங்க, ஊழியத்திலேயே வளர்ந்த பிள்ளை அப்படின்னு சொல்லுவோம். என்னதான் ஊழியத்துல வளர்ந்த பிள்ளையா இருந்தாலும் ஊழியத்துக்கு வந்தாதானே தெரியுது ஊழியம். ஆமென். அவங்க வளர்க்கும் போது அப்பா அம்மா எங்களை வளர்க்கும் போது மேலோட்டமா தான் ஊழியத்தை பார்த்தோம். ஆமென். மேலோட்டமா என்னுடைய மாமனார் கூட ஊழியத்தை நான் நிறைவேற்றும் போது மேலோட்டமா தான் ஊழியத்தை பார்த்தேன். ஆமென். இப்படிதான் அப்படின்னு தான் பார்த்தேன். ஆனா ஊழியத்துக்கு உள்ள போகும்போது தான் தெரிஞ்சது, ஓஹோ இவ்வளவு காரியங்கள் இருக்குதா அப்படின்னு. அதனால எப்போதுமே நமக்குள்ள நல்ல பெருமை இருக்கும். என்ன பெருமை இருக்கு? ஆமா நம்ம ஊழியக்காரங்க பிள்ளைகள், ஆமா நான் விசுவாசிகள் பிள்ளை, சின்னதுல இருந்தே நான் விசுவாசிகளோட பிள்ளை, பெந்தேகோஸ்துல அனுபவத்தில் உள்ள. ஆனா உண்மையா சொல்ல போனா பவுலுடைய வாழ்க்கையோட கூட ஒப்பிட்டு பார்த்தா பவுலுடைய வாழ்க்கையில தேவனை எப்படி அறியாம இருந்தாரோ அதுவரையிலும் தான் இந்த பெருமை அவருக்குள்ளாக கூடிக்கொண்டிருந்தது. ஆமென். ஹல்லேலூயா. விசுவாசி குடும்பத்துல பிறந்ததுனால நம்ம தேவனுடைய சமூகத்துல கிறிஸ்துவை ஆதாயப்படுத்திக் கொள்ள முடியும் அப்படின்னு சொல்றவங்க ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ரொம்ப தெளிவா இருக்கீங்க. ஆமென். நான் ஊழியக்காரங்க குடும்பத்துல பிறந்ததுனால நான் கிறிஸ்துவை ஆதாயப்படுத்திக் கொள்ள முடியும் அப்படின்னு நான் சொல்ல முடியுமா? 100% சொல்ல முடியும். எப்ப ஆதாயப்படுத்திக் கொள்கிறோம்னா நம்மை நாமே வெறுத்து தன்னை வாழ்க்கையில் இருக்கிற எல்லா லாபங்களையும் நஷ்டமாக என்னைக்கு எண்ணுகிறோமோ, நாம் ஒன்று இல்லைன்னு எப்போ நம்ம ஒப்பு கொடுக்கிறோமோ அன்றைக்கு தான் கிறிஸ்துவை நமக்கு வாழ்க்கையில ஆதாயப்படுத்திக் கொள்ள முடியும். ஆமென். ஐ அம் நத்திங். நான் ஒண்ணும் இல்லை, நான் ஜீரோ. எவ்வளவு திறமை உள்ளவங்களா இருந்தாலும் சரி, எவ்வளவு அனுபவம் உள்ளவங்களா இருந்தாலும் சரி, கிறிஸ்துவுக்குள்ளால நாம யார் தான்? ஜீரோ. ஆமென். கிறிஸ்து இருக்கும் வரையிலும் தான் நீங்களும் நானும் பாக்கியம் பெற்றவர்கள். கிறிஸ்து இருக்கும் வரையிலும் தான் நீங்களும் நானும் கனப்படுத்தப்பட்டவர்கள். ஆமென். கிறிஸ்து தேவன் நம்மோடு கூட இருக்கும் வரையிலும் தான் எல்லா நிலைமையிலும் தேவன் நம்மளை உயர்த்தி நிறுத்துவார். விசுவாசிக்கிற ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. பெருமையா சொல்லிட்டே வர்றாரு. என்ன சொல்றாரு? நான் 8ஆம் நாளில் எல்லாச்சாரி சொல்லி 8ஆம் நாளில் விருத்த சேதனம் பண்ணப்பட்டவன், இஸ்ரவேல் வம்சத்தான், பென்யமீன் கோத்திரத்தான், எபிரேயரில் பிறந்த எபிரேயன், நியாய பிரமாணத்தின்படி பரிசேயன். பரிசேயன் அப்படின்னு சொல்றாருன்னா பரிசேயர்களுக்கு ஒரு குணம் உண்டு. சின்ன வயசுல இருந்த நியாய பிரமாணத்தை என்ன செய்யறாங்க? தன் புள்ளால கொண்டு வந்துருவாங்க. ஆமென். அவர் சொல்ல குற்றம் சாட்டப்படாதவன், நியாய பிரமாணத்தின்படி நான் குற்றம் சாட்டப்படாதவன். அதுக்கு அர்த்தம் என்னன்னா நியாய பிரமாணத்தின்படி நான் நடந்தவன். ஹல்லேலூயா.
வெளி சுத்தத்துல அவங்கள போல அடிக்க ஒரு மனுஷனால முடியாது. நம்ம வெளியில போனா கை கழுவாங்க, உள்ள வந்தா கை கழுவாங்க, அவங்க வீட்டுக்குள்ளால இருந்தா கை கழுவாங்க, எல்லாத்துலயும் சுத்தமானார். வெளி சுத்தம் அவங்கள போல யாராலும் இருக்க முடியாது, அவ்வளவு சுத்தவான்களா இருப்பாங்க. ஆனா இந்த பரிசேயர்களுக்குள்ளால ஒரு நம்பிக்கை உண்டு, கிறிஸ்து ஒருவர் இருக்கிறார், அவர் ஆவியா இருக்கிறார், தேவதூதர்கள் உண்டு என்ற ஒரு நம்பிக்கை உள்ளவர்கள் தான் யாரு? இந்த பரிசேயர்கள். ஆமென். ஆனா இன்னொரு கூட்டத்தார் இருக்காங்க, சதுசேயர். அவங்களுடைய வாழ்க்கை பார்க்கும்போது தேவதூதன் இல்ல, ஆவி இல்ல, இன்னொரு வாழ்க்கை இல்லை என்று எதிர்பார்க்கிறவர்கள். ஆனா அவங்கள் மத்தியில் அவர் சொல்லும்போது சொல்ற, நான் பரிசேயன். அல்லேலூயா. என்ன பரிசேயன்? ஆமென். பக்தி வைராக்கியத்தின்படி சபையை துன்பப்படுத்தினவன், நியாய பிரமாணத்துக்குரிய நீதின்படி குற்றம் சாட்டப்படாதவன். ஹல்லேலூயா. சத்தமா ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அந்த 7வது வசனத்தை வாசிங்க. இவ்வளோ காரியங்கள் அவர் சொல்லி இருந்தாலும் இப்போ தேவனை கிறிஸ்துவை ஆதாயப்படுத்துவதற்காக அவர் தன்னுடைய வாழ்க்கையில ஏற்படுத்தி கொண்ட மாற்றங்கள் அந்த இடத்துல சொல்லப்பட்டு வாசிங்க பார்க்கலாம். ஆகிலும் எனக்கு லாபமாய் இருந்தவைகள் எவைகளோ அவைகளை கிறிஸ்துவுக்காக நஷ்டம் என்று எத்தனை பேர் இந்த வார்த்தையை சொல்ல முடியும்? எனக்கு லாபமாய் இருந்தவைகள் எவைகளோ அவைகளை கிறிஸ்துவுக்காக நஷ்டம் என்று. ஆமென். ஹல்லேலூயா. ஒருத்தரை தேவன் முன் குறிச்சு வச்சிட்டார்னா அவங்க உலகத்தோடு கூட ஒத்த வேஷம் தரிக்க தேவன் விடவே மாட்டார். உலகத்தோடு சேர்ந்து செயல்படுவதற்கு தேவன் அனுமதிக்கவே மாட்டார். அதுல வர்ற கஷ்டங்கள் லாபங்கள் எல்லாவற்றையும் நஷ்டமாகவே மாற்றப்படுகிற ஒரு அனுபவத்தை நம்மளால பார்க்க முடியும். எத்தனை பேர் அதை ஏற்றுக்கொள்கிறீங்கன்னு எனக்கு தெரியாது. கிறிஸ்துவுக்காக தன்னை ஆதாயப்படுத்தி, கிறிஸ்துவை தனக்கு ஆதாயப்படுத்திக் கொள்வதற்காக தன்னுடைய வாழ்க்கையில லாபமா இருக்கிறவைகள் எல்லாம் நஷ்டம் என்று எண்ணக்கூடிய ஒரு சூழ்நிலை தேவன் ஏற்படுத்துகிறார். ஆமென். ஹல்லேலூயா. இந்த எபிரேயன், பரிசேயன், விருத்தசேதனம் உள்ளவன், பென்யமின் கோத்திரத்தான். இதெல்லாம் அவர் சொன்னாலும் இதெல்லாம் இந்த வாழ்க்கையில ஒண்ணுமே இல்லை. கிறிஸ்துவை தவிர, சொல்லுங்க அந்த வார்த்தை சொல்லுங்க, கிறிஸ்துவை தவிர. ஆமென். கிறிஸ்துவை தவிர இதெல்லாம் நத்திங். இதெல்லாம் வெளிப்படையான பெருமைகள், இது வெளிப்படையான தன்மைகள், மேன்மைகள். இதெல்லாம் நான் பெருசா எடுக்கல, இதெல்லாம் நான் நஷ்டம் என்று எண்ணுகிறேன். ஹல்லேலூயா. எல்லாவற்றுக்கும் மேலாக கிறிஸ்துதான் எனக்கு மேன்மையானவர், கிறிஸ்துதான் எனக்கு ஜீவன் என்று சொல்லுகிற ஒரு அனுபவத்துக்கு நேராக தன்னுடைய வாழ்க்கையை இந்த இடத்துல கொண்டு வருகிறத நம்ம பார்க்க முடியும். ஆமென். இன்னைக்கு எத்தனை பேர் சொல்ல போறீங்க கிறிஸ்து எனக்கு வேணும்னு சொல்றவங்க ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். கிறிஸ்துவுக்காக வாழுகிறதுனால நிறைய காரியங்களை விட வேண்டியது இருக்கிறது என்பதை நாம் மறந்து போக கூடாது. ஆமென். கிறிஸ்துவுக்காக வாழும்போது மற்ற ஜனங்களை போல நம்மளால என்ன செய்ய முடியாது, வாழ முடியாது. உலக ஜனங்கள் எப்படியாவது வாழ்ந்துட்டு போலாம். ஆனா கிறிஸ்துவுக்காக வாழணும்னு விரும்புகிற பிள்ளைகளுக்கு ஒரு கட்டுப்பாடை கத்தர் வைத்திருக்கிறார். ஆமென். கட்டுப்பாட்டின் ஆவியானவர் சொல்லுங்க, என்னை கன்று பண்ணி. உண்மையா சொல்றீங்களா? கட்டுப்பாட்டின் ஆவியானவர் என்னை கன்று பண்ணி நடத்துகிறார். இஷ்டம் போல அவர் சித்தம் செய்து வாழ்ந்தவர். இஷ்டம் போல அவர் சித்தம் செய்து வாழ்வு. வல்லமையின் ஆவியானவர் என்னில் வந்துவிட்ட காரணத்தினால் சாத்தானே வல்லமையின் ஆவியானவர் வல்லமையின் ஆமென். பொல்லாத சாத்தானே முடிஞ்ச மட்டும் நல்ல கையை தட்டி ஆமென். கர்த்தருடைய மகிமை பிரசனத்தின் வல்லமை. அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லும்போது சொல்கிறார், கிறிஸ்துவை ஆதாயப்படுத்துவதற்காக எல்லாவற்றையும் நான் நஷ்டம் என்று எண்ணுகிறேன். உலக காரியம் எல்லாம் எனக்கு நஷ்டமா தெரியுது, என் மாம்ச காரியம் எல்லாம் எனக்கு நஷ்டமா தெரியுது, நான் சம்பாதிக்கிறவங்க எல்லாம் நஷ்டமா தெரிகிறது. அந்த வசனத்தை வாசிக்க பார்க்கலாம். 8வது வசனம். அது மாத்திரமல்ல, என் கர்த்தராகிய கிறிஸ்து இயேசுவை அறிகிற அறிவின் மேன்மைக்காக எல்லாவற்றையும் நஷ்டம் என்று எண்ணிக்கொண்டிருக்கிறேன். நான்
இந்த கொள்ளும்படிக்கும். வார்த்தை, இந்த வசனத்தை கொஞ்சம் உன்னிப்பா கவனிங்க. ரெண்டு விஷயத்தை அவர் சொல்லியிருப்பார். ஒன்று சுயநீதியை சொல்லியிருப்பார், ரெண்டாவது தேவ நீதியை சொல்லியிருப்பார். இந்த சுயநீதிக்கும் தேவ நீதிக்கும் என்ன வித்தியாசம் என்பதை இந்த இடத்துல அவர் வெளிப்படுத்துகிறதை நம்ம பார்க்க முடியும். வாசிக்கலாமா? அது மாத்திரமல்ல, என் கர்த்தராகிய கிறிஸ்து இயேசுவை அறிகிற அறிவின் மேன்மைக்காக எல்லாவற்றையும் நஷ்டமென்று எண்ணிக்கொண்டிருக்கிறேன். நான் கிறிஸ்துவை ஆதாயப்படுத்திக் கொள்ளும்படி கிறிஸ்துவை ஆதாயப்படுத்திக் கொள்ளும்படிக்கும் நியாயப்பிரமாணத்தினால் வருகிற சுயநீதியை உடையவனாய் நியாய பிரமாணத்தினால், அப்ப இதுவரையில நியாய பிரமாணத்தினால் வருகிற சுயநீதி உள்ளவராக இந்த அப்போஸ்தலனாகிய பவுல் இருந்ததை இந்த இடத்துல அவர் வெளிப்படுத்தி இருக்கிறத நம்ம பார்க்க முடியும். நியாய பிரமாணத்தினால், நியாய பிரமாணம்னா அவங்களுக்கு ஒரு கடவுள் போல, ஆமென், ஒரு ஆமென் தேவ நீதியை போல அவங்க நடத்தி கொண்டிருந்ததுனால இந்த இடத்துல அவர் சொல்லுகிறார், நான் கிறிஸ்துவை ஆதாயப்படுத்திக் கொள்ளும்படிக்கு நியாய பிரமாணத்தின் வருகிற சுயநீதியை உடையவனாய் இராமல் கிறிஸ்துவை பற்றும் விசுவாசத்தினால் வருகிறதும் விசுவாசம் மூலமாய் தேவனால் உண்டாயிருக்கிறதுமான நீதியை உடையவனாய் இருந்து கிறிஸ்துவுக்குள் இருக்கிறவன் என்று காணப்படும்படிக்கு. ஹல்லேலூயா. இந்த வசனத்தை கொஞ்சம் உன்னிப்பா கவனித்து பாருங்க. நியாய பிரமாணத்தின் வருகிற சுயநீதி. ஆமென். ஹல்லேலூயா. சுயநீதினா என்ன? நம்ம வாழ்க்கையில ஆமென் நாம் நினைச்சத கரெக்ட்னு எண்ணி செயல்பட நினைப்பது. ஆமென். நம்ம மனதுக்குள் நினைச்சத ஆமென் இதுதான் ரைட், இதுக்கு மேல இல்ல, இப்படிதான் நான் செய்வேன் அப்படின்னு சொல்றத நிறைவேற்றி முடிக்க முற்படுவது. போய் சொல்லலாம், எதிர்த்து நிற்கலாம், ஏமாற்றலாம், இன்னும் சொல்ல போனா அடுத்தவங்களை காயப்படுத்தலாம், என்ன வேணாலும் செய்து நாம் நினைக்கிறத சாதிக்க நினைப்பது. ஹல்லேலூயா. சுயநீதி என்று சொல்வது ஆமென் மற்றவர்கள் மத்தியில ஆமென் தன்னை மேன்மையாக நினைத்து செயல்படக்கூடிய ஒரு அனுபவத்தை இந்த இடத்துல நம்ம பார்க்க முடியும். ஆமென். இதே அப்போஸ்தலனாகிய பவுல் ரோமருக்கு எழுதின நிருபத்தில் அவர் சொல்லும்போது, இந்த சுய நீதியை குறித்து சொல்லும்போது என்ன சொல்லியிருக்கிறார் வாசிங்க பார்க்கலாம். ரோமர் 10வது அதிகாரம் அதனுடைய 3வது வசனத்தை வாசிங்க பார்க்கலாம். ரோமர் 10வது அதிகாரம் 3வது வசனம். எப்படி என்றால் அவர்கள் தேவ நீதியை அறியாமல் தங்கள் சுய நீதியை நிலைநிறுத்த தேடுகிறபடியால் தேவ நீதிக்கு கீழ்ப்படியாதிருக்கிறார்கள். எப்படி இருக்கிறாங்களா? தங்கள் சுயநீதியை நிலைநிறுத்த தேடுகிறபடியால் தேவ நீதிக்கு கீழ்ப்படியாமல் இருக்கிறார்கள். அப்போ சுயநீதி நிறைவேற்றுவதற்கு அவங்க முற்படுகிறத நம்ம பார்க்க முடியும். ஆமென். நான் இந்த காலை தினத்துல நான் நினைக்கிற ஒரு 4 மணி இருக்கும், ஆண்டவர் ஒரு காரியத்தை எனக்கு வெளிப்படுத்தினார். நமக்கு நல்லா தெரிஞ்ச ஒரு வேத பகுதி தான், அதன் மூலம் கத்திருந்த இந்த பகுதியை கற்றுக் கொடுத்தார். நீங்க நல்லா கவனமா கவனித்துக் கொள்ளுங்க. சுயநீதி எப்படி தேவன் நீதியாக தேவன் வெளிப்படுத்தினார் என்பதற்கு சாலமோன் காலத்திலேயே தேவன் அதை வெளிப்படுத்தினதை நம்ம பார்க்க முடியும். சாலமோன் ராஜாவாக அபிஷேகம் பண்ணப்பட்ட பின்பு 1000 தகன பலிகளை செலுத்தின அந்த அனுபவத்துல தேவனே அவனுக்கு நீ விரும்பினது கேள் என்று சொன்ன போது தேவன் அவனுக்கு கேட்ட ஒரு காரியம் என்னன்னா, எனக்கு இத்தனை ஜனங்களை நடத்தக்கூடிய ஞானம் எனக்கு வேணும் அப்படின்னு கேட்டேன். கர்த்தர் ஞானத்தை கொடுத்து ஐஸ்வர்யத்தை கர்த்தர் கொடுத்தார். ஏன்னா அவன் கேட்டது உகந்ததா இருந்ததுனால கர்த்தர் கொடுத்தார். கொடுத்த அந்த ஆரம்ப காலத்துல நடந்த சம்பவத்தை வேதாகமத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. நீங்க எல்லாரும் எடுத்துக்கொள்ளுங்க. 1 ராஜாக்கள் புஸ்தகம் 3வது அதிகாரம் அதனுடைய 16வது வசனத்துல இருந்து நம்ம வாசிக்கும் போது 2 வேசிகளுக்கு இடையில நடந்த உரையாடலை குறித்து நாம் இந்த இடத்துல பார்க்க முடியும். எடுத்துக்கொள்ளுங்க. 1 ராஜாக்கள் 3வது அதிகாரம் 16வது வசனத்திலிருந்து வாசிக்கும் போது, ஆரம்ப காலத்துல ஜனங்கள் எல்லாம் சாலமோன் ராஜாவாக இருக்கிறார் என்ற ஒரு உணர்வு வந்த போது அவனுக்குள்ளால இருக்கிற ஞானத்தை மற்றவர்கள் அறிகிறதுக்கு முன்பாக இந்த வேசிகள் மூலம் தேவன் தேவ நீதியை வெளிப்படுத்தின அந்த அனுபவத்தை நாம் இந்த இடத்துல பார்க்க முடியும். ஆமென்.
2 வேசினால பிள்ளைகளை பெற்றெடுத்திருக்கிறாங்க. கவனிங்க, தேவன் ஒரு காரியத்தை வெளிப்படுத்துறதுக்கு இந்த 2 வேசிகளை கர்த்தர் தேர்ந்தெடுக்கிறார். 2 பேரும் ஒரு வீட்டுல இருக்கிறாங்க. 3 நாளுக்கு இடைவெளியில 2 பேரும் 2 ஆண் குழந்தைகளை பெற்று எடுக்கிறாங்க. ஆமென். திடீர்னு ஒரு சகோதரி என்ன செய்கிறான்னா, புரண்டு படுத்ததுனால ஒண்ணு என்ன செய்துச்சு, செத்து போயிடுச்சு. இந்த அம்மா காலையில எழுப்பி பார்க்கும்போது பிள்ளை செத்து போனதை பார்த்துட்டு உயிரோடு இருக்கிற பிள்ளைய தம் பக்கத்துல வச்சுட்டு செத்து போன பிள்ளைய அந்த பக்கமா என்ன செய்யுது, தூக்கி வச்சு தெரியாம என்ன செய்யுது, படுத்தாச்சு. நல்லா கவனமா கவனிக்கிறீங்களா? காலையில எழுப்பி அந்த அம்மா பார்க்கும்போது நிச்சயமா இது எனக்கு பிள்ளை இல்ல, இந்த பிள்ளை அந்த அம்மாவுடைய பிள்ளை மாத்தி வச்சிருக்காங்க என்பதை புரிந்து காலையில தொடங்கின வாக்குவாதம் எங்க வர போய் முடிஞ்சுன்னா ராஜாவிடத்துல போய் முடிஞ்சிச்சு. ஆமா, சுயநீதி எப்படி அங்க போய் முடியுதுன்னு பாருங்க. இந்த சுயநீதி உள்ளவங்க தன்னை விட்டே கொடுக்க மாட்டாங்க. மரணம் வந்தாலும் பரவாயில்ல, தான் சொன்னதுதான் ரைட் சொல்லுகிற ஒரு நீதி உள்ள கூட்டத்தாரா அந்த நாள்ல இருந்தாங்க என்பதை நம்ம இந்த இடத்துல பார்க்க முடியும். கவனமா கவனிங்க. இந்த ஸ்திரீகள் சண்டை போட்டு வாக்குவாதம் பண்ணி நேர ராஜாவுக்கு முன்னால போய் நிற்கும் போது அங்க இருந்த அத்தனை பேர் கூடி நின்று கவனமா கவனித்துக் கொண்டிருக்கும் போது இவங்க சொன்ன ஒரே ஒரு வார்த்தை, உயிரோடு இருக்கிறது என் பிள்ளை, செத்து போனது அவங்க பிள்ளை. அவங்களும் இதே வார்த்தை சொல்ல, செத்து போனது அவ பிள்ளை, உயிரோடு இருக்கிறது நான் பிள்ளை. 2 பேருடைய வாக்குவாதமும் குறைஞ்ச பாடில்லை. இப்படிப்பட்ட வாக்குவாதங்கள் இருக்கிற இடத்துல ராஜா செய்த ஒரு செயல் தான் கீழே சொல்லப்பட்டிருக்கு. வாசிக்க பார்க்கலாம். இதுதான் தேவன் நீதியை வெளிப்படுத்துவதற்காக தேவன் எடுத்த ஒரு ஆயுதம், ஒரு பட்டயம். இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில சுயநீதி நிலைநாட்டுவதற்கு அநேக தன்னுடைய வாழ்க்கையில அவன் முன் வந்து நிற்கலாம். ஆனால் ஒரு பட்டயம் வந்து நமக்கு முன்னால நிற்கும் போது தேவன் நீதி வெளிப்படக்கூடிய காலம் வருகிறது என்பதை தேவன் இதன் மூலம் கர்த்தர் வெளிப்படுத்துகிறார். ஹல்லேலூயா. யாரும் தப்ப வாக்குவாதம் கொண்டு வரலாம், கடைசி வரை கொண்டு வரலாம், ஆனா நீதி ஒரு நாள் வெளிப்படக்கூடிய காலம் சீக்கிரமாய் வந்து கொண்டிருக்கிறது. ஆமென். ஹல்லேலூயா. எல்லாம் சேர்ந்து ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். பலன் இருக்கிறவங்க ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஆமென். சுயநீதியில முற்பட்டு கொண்டிருந்த இந்த 2 பேருடைய வாழ்க்கையில ஒரு சகோதரருடைய வாழ்க்கையில ஒரு பட்டயம் தேவ நீதிக்கு நேராக வழி நடத்துனது. ஆமென். இந்த வசனத்தை நீங்க கவனமா கவனித்துக் கொள்ளுங்க. ஒரு பட்டயத்தை கொண்டு வாருங்கள் என்றால் அவர்கள் ஒரு பட்டயத்தை ராஜாவிடத்தில் கொண்டு வந்தார்கள். ராஜா உயிரோடு இருக்கிற பிள்ளையை 2ஆக பிளந்து பாதியை இவளுக்கும் பாதியை அவளுக்கும் கொடுங்கள் என்றார். ஆமென். இருக்கீங்களா? உயிரோடு இருக்கிற சொல்ல ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஆமென். இத்தனை பேர் இருக்கீங்களா? வாக்கியம் பெற்றவர்கள். எனக்கு இமேஜுக்கு நான் வர்றேன், நீங்க எப்படி வர்றீங்கன்னு எனக்கு தெரியல. முன்னால 2 சகோதரர் நிற்கிறாங்க. செத்து போன ஒரு பிள்ளைய வச்சிருக்காங்க, உயிரோட ஒரு பிள்ளைய வச்சிருக்காங்க. இப்போ பட்டயம் உயிரோட பிள்ளைய கொல்ல பட்டயம் முன்னால வந்து நிக்குது. இப்போ வெட்டதுக்கு ரெடியா ஒருத்தர் காத்து இருக்கிறார். பிளந்து போடு, அவளுக்கும் வேண்டாம் இவளுக்கும் வேண்டாம், பிரச்சனை ஓஞ்சு போயிடும். இந்த பிரச்சனை ஓஞ்சு போ கை ஓங்குற நேரத்துல தான் தேவ நீதி வெளிப்படுது. ஆமென். அல்லேலூயா. பிள்ளை ஆண்டான்மே கைய போடாத, ஓங்குற நேரத்துல தான் நீ கர்த்தருக்கு பயப்படுகிறவன் என்று நான் அறிந்து கொள்கிறேன். தேவ நீதி அங்கதான் வெளிப்படுது. அல்லேலூயா. பட்டை எப்போ ஓங்குதோ ஓங்கப்படுகிற நேரத்துல தான் தேவ நீதி அங்க என்ன செய்யுது, வெளிப்படுது. இந்த இடத்துல நீங்க கவனமா கவனிக்கணும். பட்டை ஓங்குற நேரத்துல தான் உயிருள்ள அந்த பிள்ளையுடைய தாய் சொல்லுகிற ஒரு வார்த்தை, நோ, வெட்டாதீங்க, அந்த பிள்ளை உயிரோட இருக்கட்டும், அந்த சகோதரிக்கே நீங்க கொடுத்துருங்க, அந்த நபருக்கே நீங்க கொடுத்துருங்க, அந்த பிள்ளை உயிரோடாவது இருந்துட்டு போட்டோம், அதை பார்த்தாவது நான் சந்தோஷப்பட்டு போயிருவேன், வெட்டாதீங்க அப்படின்னு சொல்லும் போது
மற்ற சகோதரி சொல்ற ஒரு வார்த்தை என்ன தெரியுமா? வெட்டுங்க, அவளுக்கும் வேண்டாம். இந்த ரெண்டு பேருடைய வார்த்தையில என்ன புரியுது உங்களுக்கு? ஆமென். வார்த்தையின் வெளிப்பாடு, ஆமென், உள்ளத்திலிருந்து வெளிப்படுத்தப்படுகிற வார்த்தையின் வெளிப்பாடு. இன்றைக்கும் சுயநீதி நாட்டுவதற்கு எத்தனை பேர் முற்பட்டாலும் சரி, ஒரு பட்டயம் வந்து நமக்கு முன்னால வந்து நிற்கும் போது யாராலும் அது முன்னால நின்று சாதிக்கவே முடியாது. ஹல்லேலூயா. அதுல என்ன சொல்லப்பட்டிருப்பாருங்க? அது அவளுக்கு கொடுத்து விடும் என்றால், மற்றவள் அது எனக்கும் வேண்டாம் உனக்கும் வேண்டாம் பிளந்து போடுங்கள் என்றால், அதுக்கு அடுத்த வார்த்தை நீதி வெளிப்படும் போது என்ன சொல்லப்படுகிறது பாருங்க. அப்பொழுது ராஜா உயிரோடு இருக்கிற பிள்ளையை கொல்லாமல் அவளுக்கு கொடுத்து விடுங்கள், அவளே அதன் தாய். நல்ல கைகளை தட்டி ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஆமென். எல்லாவற்றுக்கும் ஒரு முடிவு உண்டு, எல்லா நீதிக்கும் ஒரு முடிவு உண்டு, சுய நீதிக்கு ஒரு முடிவு உண்டு. ஆமென். ஒருவேளை அது ஆமென் கடைசி வரையில் கொண்டு போகலாம், தேவ சமூக வரையில் கொண்டு போகலாம். பட்டை வரக்கூடிய ஒரு நேரம் உண்டு, நியாயம் தீர்க்கக்கூடிய ஒரு நேரம் உண்டு. கர்த்தர் அங்க நியாயம் தீர்ப்பார் என்று ஆவியானவர் இந்த சபைக்கு கர்த்தர் சொல்லுகிறார். நல்ல மேல கையை தட்டி ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். சபை பார்த்து கர்த்தர் சொல்லுகிறார், சுய நீதி ஒரு நாளும் கடைசி வரை கொண்டு போகாது, தேவ நீதி ஒரு நாள் வெளிப்படும். அந்த தேவ நீதிக்கு முன்பாக எந்த மனுஷனாலும் நிற்க முடியாது. அவர்கள் ஆமென் உண்மை உள்ளவர்களை கர்த்தர் உயர்த்தி நின்ற ஒரு காலம் வந்து கொண்டிருக்கிறது. ஹல்லேலூயா. போதாது, நல்ல ஜீவனோட ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். நம்ம நீதி எல்லாம் எப்படி இருக்குதா? அடுக்கான கந்தை போல இருக்குது. ஆமென். நம்ம நீதி எல்லாம் குப்பை அழுக்குல போட வேண்டியது. ஆமென். ஆனா தேவ நீதி நிலநாட்டப்படக்கூடியது. ஹல்லேலூயா. எனக்கு தெரியல, இந்த வார்த்தை கத்த ரொம்ப ஆழமா இந்த சபைக்கு கத்த சொல்கிறத நான் உணர்கிறேன். ஆமென். நம்ம நினைக்கிற மாதிரி நீதி வெளிப்படாது. தேவன் என்ன நினைக்கிறாரோ, எது உண்மையோ, எது உண்மையா தேவன் வெளிப்படுத்தணும்னு நினைக்கிறாரோ அது வெளிப்படக்கூடிய காலம் நமக்கு முன்னால வந்திருக்கிறது. ஹல்லேலூயா. பட்டை ஓங்கக்கூடிய காலம் வந்திருக்கிறது. தேவனுடைய ஆவியானவர் இந்த சபைக்கு கத்த சொல்லுகிறார், தேவன் நீதி வெளிப்படக்கூடிய காலம் வந்திருக்கிறது. அப்போது நம்ம சொல்ல முடியும், கிறிஸ்துவை ஆதாயப்படுத்துவதற்காக என்னுடைய நீதியை காட்டிலும் தேவன் நீதிக்கு நான் ஒப்பு கொடுத்து அவருடைய மேன்மைக்காக கிறிஸ்து என்னோடு கூட இருக்கிறார் என்பதை வெளிப்படுத்துவதற்கு என்னை ஆதாயப்படுத்திக் கொள்ள கர்த்தர் எனக்கு பலன் தருவாராக. ஹல்லேலூயா. சத்தமா ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஆமென். தேவன் நீதி வெளிப்படுறதுக்கு முன்னால அப்போஸ்தலனாகிய பவுல் தன்னையே ஆண்டவருக்காக ஒப்பு கொடுத்த அந்த அனுபவத்தை தான் இந்த இடத்துல நம்ம பார்க்கணும். ஒரு முறை கூட அந்த வசனத்தை வாசிங்க. பிலிப்பியர் 3வது அதிகாரம் அதனுடைய 9வது வசனத்தை ஒரு முறை கூட வாசிக்க பார்க்கலாம். நான் கிறிஸ்துவை ஆதாயப்படுத்திக் கொள்ளும்படிக்கும் நியாயப்பிரமாணத்தினால் வருகிற சுய நீதியை உடையவனாய் இராமல் கிறிஸ்துவை பற்றும். இந்த இரண்டாவது பார்ட் நீங்க கவனமா கவனிக்கும் போது கிறிஸ்துவை பற்றும் விசுவாசத்தினால், அப்போ சுயநீதி விசுவாசத்தினால் வருவதல்ல, நம்முடைய இஷ்டத்தின்படி வருவது. நம்முடைய வாழ்க்கையில நாம் நிலைநாட்டணும்னு நினைக்கிற அனுபவத்துக்கு நேராக அது வழி நடத்தப்படக்கூடியது. அதே பட்சத்துல கிறிஸ்துவை பற்றும் விசுவாசத்தினால் வருகிறதும் விசுவாசம் மூலமாய் தேவனால் உண்டாயிருக்கிறதுமான நீதியை உடையவனாய் இருந்து அடுத்த வார்த்தை சொல்லப்பட்டிருக்கு, கிறிஸ்துவுக்குள் இருக்கிறவன் என்று காணப்படும்படிக்கு. ஹல்லேலூயா. நாம கிறிஸ்துவுக்குள் இருக்கிறது ரொம்ப பாக்கியம். ஆமென். கிறிஸ்துவுக்குள் இருக்கிறவங்க எல்லாம் ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஆமென். ஹல்லேலூயா. கிறிஸ்துவுக்குள் இருக்கிறதும் கிறிஸ்துவுக்குள் வெளியே இருக்கிறதுக்கும் ரெண்டுக்கும் வித்தியாசம் இருக்கு. கிறிஸ்துவுக்குள் இருக்கிறவங்க எப்போதுமே என்ன செய்வாங்கன்னா துதிச்சுட்டே இருப்பாங்க. கிறிஸ்துவுக்குள் இருக்கிறவங்க எப்போதும் ஜெபம் பண்ணிட்டே இருப்பாங்க. கிறிஸ்துவுக்குள் இருக்கிறவங்க தேவனுடைய சமூகத்தில் விசுவாசத்துல நிலைநாட்டிட்டே இருப்பாங்க. கிறிஸ்துவுக்குள் இருக்கிறவங்க மற்றவங்க மேல கரிசனை கொள்கிறவங்களா இருப்பாங்க. கிறிஸ்துவுக்குள் இருக்கிறவங்க கொஞ்சம் தாழ்மை உள்ளவங்களா இருப்பாங்க. யாரு என்ன சொன்னாலும் கர்த்தர் கரத்துல ஒப்பு கொடுத்துட்டு சந்தோஷமா இருக்கிற ஒரு அனுபவத்தை நம்ம பார்க்க முடியும். கிறிஸ்துவுக்குள் இருக்கிற பிள்ளைகள் எல்லாரும்
பாக்கியம் பெற்றவர்கள். அல்லேலூயா. கிறிஸ்துவுக்குள் இருக்கிறவன் என்று ஒரே பாயிண்ட் அது கீழே சொல்லப்பட்டிருக்கு. இப்படி நான் அந்த முதல் பாயிண்ட் மட்டும் சொல்லுங்க. இப்படி நான் அவரையும். ஹல்லேலூயா. கிறிஸ்துவை ஆதாயப்படுத்துற முதல் அவர் செய்தது என்னன்னா, கிறிஸ்துவுக்குள் வந்த எனக்கு அவர்தான் எனக்கு ஆதாயமா நான் கொண்டிருக்கிறேன். ஹல்லேலூயா. அவர் யார்? கிறிஸ்து யார்? கிறிஸ்துவை பற்றி நல்லா புரிந்து கொள்கிறவர்கள் பாக்கியம் பெற்றவர்கள். ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்து என்ற ஒரு வார்த்தை சொல்லப்பட்டிருக்கு. இயேசு இந்த பூமிக்குரிய வார்த்தை நாமங்களில் முதல் நாமம் இயேசு கிறிஸ்து. கிறிஸ்து என்ற அபிஷேகம் பண்ணப்பட்டவர். அந்த அபிஷேகம் பண்ணப்பட்ட கிறிஸ்துவுக்குள்ளால என்ன குவாலிட்டி இருக்குதோ அந்த குவாலிட்டிய அபிஷேகம் பண்ணப்பட்டவங்களுக்குள்ளால கர்த்தர் கொடுத்து ஆசீர்வதிக்கிறார். அல்லேலூயா. புரிஞ்சவங்க மட்டும் ஆமென் சொல்வீங்க. அல்லேலூயா. கிறிஸ்துவுக்குள் இருக்கிற அந்த அனுபவத்துல கிறிஸ்துவை ஆதாயப்படுத்தி கொண்ட தேவனுடைய பிள்ளைகளுக்குள்ளால கர்த்தர் கொடுக்கிற மேன்மையான காரியங்கள் ரெண்டு வசனங்களை மாத்திரம் உங்களுக்கு முன்னிறுத்த விரும்புகிறேன். கொஞ்சம் எடுத்து வாசிங்க பார்க்கல. ஏசாயா 42 அதிகாரம் 1-8 வசனங்களை தேவன் நமக்குள் வரும்போது நமக்குள் இருக்கிற கிறிஸ்துவினுடைய மேன்மை என்ன என்பதை குறித்து இந்த வசனங்களில் சொல்லப்பட்டிருக்கு. வாசிங்க. இதோ நான் ஆதரிக்கிற என் தாசன், நான் தெரிந்து கொண்டவரும் என் ஆத்துமாவுக்கு பிரியமானவரும் இவரே. என் ஆவியை அவர் மேல் அமர பண்ணுவேன். அவர் புறஜாதிகளுக்கு நியாயத்தை வெளிப்படுத்துவார். அவர் கூக்குரலிடவும் மாட்டார். தம்முடைய சத்தத்தை உயர்த்தவும். நியாயத்தை வெளிப்படுத்தும் தேவன். அடுத்த 3வது வசனத்தினுடைய பின்பகுதியை பாருங்க. நெறிந்த நாளில் முறியாமலும் இங்கே அறிகிற கிரியை அடையாமலும் நியாயத்தை உண்மையாய் வெளிப்படுத்துகிறவர். ஆமென். அப்ப நமக்குள் அந்த கிறிஸ்து நமக்குள் வரும்போது தேவன் நமக்கு முதல்ல செய்யக்கூடியது என்ன தெரியுமா? நியாயத்தை வெளிப்படுத்துகிறவர். அல்லேலூயா. அநீதி இருக்கிற இடத்துல, அநியாயம் இருக்கிற இடத்துல கிறிஸ்துவின் பிள்ளைகளுக்கு ஒரு நியாயம் வெளிப்படும். ஆமென். புரிஞ்சவங்க மட்டும் ஆமென் சொல்லுங்க. நீங்க விரும்புறீங்களோ விரும்பலையோ நியாயத்தை விரும்புகிற தேவன் ஒருவர் இருக்கிறார். அல்லேலூயா. அடுத்த வசனம் என்ன சொல்லுது பாருங்க. 4ஆம் வசனம் வாசிங்க. 4:5. அவர் நியாயத்தை பூமியிலே நிலைப்படுத்தும் மட்டும் இலக்கரிப்பதும் இல்லை, பதறுவதும் இல்லை. அவருடைய வேதத்துக்கு தீவுகள் காத்திருக்கும். வானங்களை சிருஷ்டித்து அவைகளை விரித்து பூமியையும் அதிலே உற்பத்தி ஆகிறவைகளையும் பரப்பினவரும் அதில் இருக்கிற ஜனத்துக்கு சுவாசத்தையும் அதில் நடமாடுகிறவர்களுக்கு ஆவியையும் கொடுக்கிறவருமான கர்த்தராகிய தேவன் சொல்லுகிறார். சேர்ந்து சொல்லுமா. 6வது வசனம் 7வது வசனம். நீர் குருடருடைய கண்களை திறக்கவும் கட்டுண்டவர்களை காவலிலிருந்தும் இருளில் இருக்கிறவர்களை சிறைச்சாலையிலிருந்து விடுவிக்கவும் கர்த்தராகிய நான் நீதியின்படி உம்மை அழைத்து உம்மை கையை பிடித்து உம்மை தற்காத்து உம்மை ஜனத்துக்கு உடன்படிக்கையாகவும் ஜாதிகளுக்கு வழியாகவும் கிறிஸ்துவை ஆதாயப்படுத்திக் கொண்ட தேவனுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில விடுதலை அனுபவிக்கிறது மாத்திரம் அல்ல, மற்றவர்களை விடுதலைக்கு நேராக வழி நடத்தப்படுவதற்கு கர்த்தர் அவர்களை பலப்படுத்துகிறார். அல்லேலூயா. அப்போஸ்தலனாகிய பவுல் மூலம் அநேகர் விடுதலாக்கப்படுவதற்கு காரணம் கிறிஸ்துவுக்காக தன்னை ஆதாயப்படுத்தி கிறிஸ்துவை தன்னுடைய வாழ்க்கையில் ஆதாயப்படுத்தி கொண்டது நிமித்தம். ஆமென். வேதம் தெளிவா சொல்லுகிற குருடர்களுடைய கண்கள் திறக்கப்படுவதோ, கட்டுண்டவர்கள் காவலில் இருந்து விடுதலாக்கப்படுவதோ, இருளில் இருக்கிறவர்களை சிறைச்சாலையில் இருந்து விடுதலாக்கப்படுகிறதுக்கோ தேவன் அவரை உபயோகப்படுத்தினார். அல்லேலூயா. அல்லேலூயா. நம்மை கொண்டு கர்த்தர் அற்புதம் செய்யணும் விரும்புகிறேன். உலகத்தை வெறுத்து உலக காரியங்களை வெறுத்து கிறிஸ்துவ தான் எனக்கு எல்லாவற்றுக்கும் எல்லாமானவர் என்று சொல்லுகிற பிள்ளைகளை கொண்டு பலத்த காரியங்களை நிறைவேற்ற என் தேவன் போதுமானவர். ஹல்லேலூயா. அதே ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் ஏசாயா 62வது அதிகாரம், ஆமென், 61வது அதிகாரம், அதனுடைய 1வது வசனத்திலிருந்தே வாசிங்க பார்க்கலாம். கர்த்தராகிய தேவனுடைய ஆவியானவர் என்மேல் இருக்கிறார். சிறுமைப்பட்டவர்களுக்கு சுவிசேஷத்தை அறிவிக்க கர்த்தர் என்னை அபிஷேகம் பண்ணினார். இருதயம் நொறுங்குண்டவர்களுக்கு காயம் கட்டுதலையும்
சிறைப்பட்டவர்களுக்கு விடுதலையையும் கட்டுண்டவர்களுக்கு கட்டவிழ்த்தலையும் கூறவும், கர்த்தருடைய அனுக்கிரக வருஷத்தையும் நம்முடைய தேவன் நீதியை சரிக்கட்டும் நாளையும் கூறவும், துயரப்பட்ட அனைவருக்கும் ஆறுதல் செய்யவும். 3வது வசனத்தை எல்லாம் சேர்ந்து வாசிக்கலாமே. சீயோனிலே துயரப்பட்டவர்களை சீர்படுத்தவும், அவர்களுக்கு சாம்பலுக்கு பதிலாக சிங்காரத்தையும், துயரத்துக்கு பதிலாக ஆனந்த தைலத்தையும், ஒடுங்கின ஆவிக்கு பதிலாக துதியின் உடையும் கொடுக்கவும் அவர் என்னை அனுப்பினார். அவர்கள் கர்த்தர் தம்முடைய மகிமைக்கென்று நாட்டின நீதி விருட்சங்கள் எண்ணப்படுவார்கள். ஹல்லேலூயா. எவ்வளவு அழகா சொல்லிருக்கு பாத்தீங்களா? கிறிஸ்துவை தற்குள்ளால கொண்டிருக்கிற பிள்ளைகளுடைய வாழ்க்கையில ஆமென், தனக்கு மாத்திரம் இல்ல மற்றவங்களுக்கும் ஆறுதல் சொல்லக்கூடிய ஒரு அபிஷேகத்தை கர்த்தர் நமக்கு கொடுக்கிறார். ஆமென், ஹல்லேலூயா. ஆமென். நம்ம மட்டும் வந்துட்டு போறது இல்ல, நம்மள்ட்ட இருந்து மற்றவங்களுக்கு ஆசீர்வாதம் போகணும். இன்னைக்கு எத்தனை பேர் சொல்ல போறீங்க, நான் மட்டும் ஆராதிச்சா போதாது, நான் மட்டும் துதிச்சா போதாது, நான் மட்டும் ஆராதிச்சு விடுதலை வாங்கின போதாது. நமக்குள்ளான கிறிஸ்து வரும்போது துயரப்படுகிறவர்களுக்கு ஆறுதல் சொல்ல கர்த்தர் நம்மை அபிஷேகிக்கிறார். ஹல்லேலூயா. துயரப்படுகிற ஆறுதல் சொல்ல அது மட்டும் இல்ல, அடுத்த வசனம் சொல்லுது, அவர்களுக்கு சாம்பலுக்கு பதிலாக சிங்காரத்தையும், துயரத்துக்கு பதிலாக ஆனந்த தைலத்தையும், ஒடுங்கின ஆவிக்கு பதிலாக துதியின் உடையும் கொடுக்கவும் அவர் என்னை அனுப்ப. நமக்குள்ளால கர்த்தர் இருந்தா, ஆவியானவர் இருந்தா மற்றவங்களுக்கு ஆசீர்வாதமாய் கர்த்தர் நம்மை மாற்ற முடியும் என்று விசுவாசித்த அந்த அப்போஸ்தலனாகிய பவுலுடைய வாழ்க்கையில அவரை கொண்டு கர்த்தர் பலத்த காரியங்களை கர்த்தர் நடப்பித்தார். அநேக ஆத்துமாக்களை விடுதலை ஆக்க, சிறையில் இருக்கிறவங்களை விடுதலை ஆக்கப்பட, அநேக குருடர்களை கர்த்தர் விடுதலை ஆக்கப்பட, சிறைப்பட்டு இருக்கிறவர்கள் விடுதலை ஆக்கப்பட, ஆமென், நொந்து போய் உருகி போய் இருந்தவர்களுக்கு ஆறுதல் சொல்ல, ஒடுங்கின ஆவி உள்ளவர்களுக்கு கர்த்தர் அவர்கள் வார்த்தை மூலம் கர்த்தர் பலப்படுத்த கர்த்தர் கிருபை கொடுத்தார். ஆமென். இன்னைக்கும் வேத வசனத்திலிருந்து சொல்லப்படுகிற அப்போஸ்தலனாகிய பவுலுடைய வார்த்தைகள் இன்னைக்கு நம்மளை உயிர்ப்பிக்க கூடியதாய், பலன் அடையக்கூடியதாய், நம்மளை ஒன்று கூட ஊண்டு கட்டக்கூடியதாய் கர்த்தர் நம்மை பலப்படுத்துகிறார் என்றால், அன்றைக்கு தன்னை அவன் முழுவதுமாக ஒப்பு கொடுக்க அவன் அர்ப்பணித்ததன் நிமித்தம் கர்த்தர் அவனை ஆசீர்வதித்தார். ஹல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க பாக்கலாம். ஹல்லேலூயா. அது மட்டும் இல்ல, கீழே அந்த வசனத்தை வாசிங்க. அவர்கள் கர்த்தர் தம்முடைய மகிமைக்கென்று நாட்டின நீதியின் விருட்சங்கள் எனப்படுவார். கனி கொடுக்கிறவர்கள், கனி கொடுக்கிறவர்களா கர்த்தர் மாற்றுகிற சர்வ வல்லமுள்ள தேவனாய் இருக்கிற. பக்கத்தில் இருக்கவங்களை பார்த்து சொல்லுங்க, கிறிஸ்துவை ஆதாயப்படுத்தினா கனி கொடுக்கிறவர்களா கர்த்தர் மாற்றுவார். ஒரு முறை கூட கிறிஸ்துவை ஆதாயப்படுத்தினால் கனி கொடுக்கிறவர்களா கர்த்தர் நம்மை மாற்றுவார். நீதியின் விருட்சங்கள் எனப்படுவார்கள். ஹல்லேலூயா. அந்த நீதியின் விருட்சங்கள்ல நானும் இருக்கணும்னு விரும்புகிற பிள்ளைகள் மாத்திரம் கருத்துல ஒரு பகுதியை தான், அவரை நான் ஆதாயப்படுத்திக் கொள்ள கர்த்தர் நமக்கு பலன் தருவாராக. அன்றைக்கு அப்போஸ்தலனாகிய பவுல் உலகத்தை காட்டிலும், தன்னை காட்டிலும், உலக மனுஷனுடைய சுய நீதியை காட்டிலும், தன்னுடைய நீதியை காட்டிலும் தேவ நீதிக்கு ஒப்பு கொடுத்தது மாத்திரம் அல்ல, கிறிஸ்துவுக்கு ஒப்பு கொடுத்தது நிமித்தம் கிறிஸ்துவ மூலம் வருகிற அந்த மேன்மையை, விசுவாசத்து மூலம் வருகிற அந்த ஆசீர்வாதத்தை தன் மூலம் மற்றவர்களுக்கு அனுபவிப்பதற்கு தன்னை ஒப்பு கொடுத்தது போல இன்றைக்கும் ஆண்டவர் சமூகத்துல, ஆண்டவரே நான் ஒப்பு கொடுக்க விரும்புகிறேன், என்னை நீர் அபிஷேகம் சொல்றவங்க மட்டும் 2 கைகளை ஆண்டவருக்கு நேராக உயர்த்தி, அரை கை வைத்தனா அரை மனசோட வைத்துறீங்கன்னு அர்த்தம், முழு கை வைத்துனீங்கன்னா முழுசா நீங்க உயர்த்துறீங்க. உண்மையாகவே கர்த்தர் உங்க இருதயத்தை நோக்கி பார்க்கிறார், இருதயத்தின் ஆழங்களை நோக்கி பார்க்கிறார். யார் இருக்காங்களோ இல்லையோ, உலக மனுஷங்க எல்லாம் இன்னைக்கு இருப்பாங்க, நாளைக்கு போயிருவாங்க. ஆனா கிறிஸ்துவை ஆதாயப்படுத்தினா, கிறிஸ்துவோடு கூட நடக்கிறதுக்கு தன்னை ஒப்பு கொடுத்தா, உலகத்தில் இருக்கிற எல்லா காரியங்களை காட்டிலும் கிறிஸ்து தான் மெய்யான தேவன் என்று ஒப்பு கொடுத்தார். அது இன்றைக்கு மாத்திரம் அல்ல, நித்தியமாய் வாழக்கூடிய ஒரு மேன்மை தேவன் நமக்கு தந்து ஆஸ்வதிக்க அவர் போதுமான தேவனாயிருக்கிறார்.